கறி திங்கிற வீட்டையும் சாப்பிட மாட்டாங்க. கண்ணகி கற்புடையவளாக இருந்தது சிறப்பில்லை. உருவம் இல்லாத ஆளை எப்படி கண்டுபிடிக்கிறது? கோபமே வராது. தர்மத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தர்மர் யோசனை பண்ணார். ஆனால் வாழை மரத்தை மட்டும் ஏற முடியாது. முதல்ல திரௌபதி தான் விழுந்தான் கீழே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பொன்னின்று ஒளிரும் புரிஷடையோய் நின்னையின்றி பின்னொன்று அறியேன் பிழை நோக்கி என்னை அடித்தாலும் நீயே அணைத்தாலும் நீயே பிடித்தேன் பொற்பாதப் பேரு. என்னை அடித்தாலும் நீயே அணைத்தாலும் நீயே பிடித்தேன் பொற்பாதப் பேரு. ஓம் பெரியோர்களே, எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெருங்கருணையினாலே நேற்றைய தினம் திருநாவுக்கரசு நாயனாருடைய குருபூஜை. 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். 2000 1300 வருஷம், இப்போ ஒரு 200 வருஷம், 1500 வருஷத்துக்கு முன்னே வாழ்ந்தவரை பற்றி நேற்றுக்கு மிக அருமையாக பேசினார். எல்லோரும் ஆனந்தமாக கேட்டு மகிழ்ந்திருக்கீங்க. எல்லாத்துலேயும் புலமை உள்ளவர் அவர். கம்பராமாயணம் பேசுவார், மகாபாரதம் பேசுவார், திருக்குறள் பேசுவார், திருவள்ளுவா பேசுவார், திருமந்திரம் பேசுவார். எல்லாத்துலேயும் ஆழ்ந்த புலமை உள்ளவர். இன்னொரு 5 நாளில் வர இருக்கிறார். இந்த நிகழ்வு முடிகிறக்குள்ள இன்னும் 2 நிகழ்ச்சிக்கு வந்துடுவார். சொற்பொழிவு கேட்கலாம். கேட்டு என்ன பண்ணுறது? ஒருத்தர் மேடைக்கு பேசுறதுக்கு போனார். மேடையில் போய் பேசினார். மாமிசம் திங்கக்கூடாது, மாமிசத்தை தின்னா அவன் மனுஷன் இல்லை, மாமிசத்தை சாப்பிட்டு போய் கங்கை ஆற்றிலே குளித்தாலும் பாவம் போகாது, கங்கையில் குளித்துட்டாலும் மாமிசம் திங்கிற ஆள் எந்த கோயிலுக்கு போனாலும் பிரயோசனம் இல்லை. கடவுளை பூசித்தாலும் மங்குள் போல் கோடி தானம். மங்குள்னா மேகம். மேகம் போல் கோடிக்கணக்கான தான தர்மத்தை செய்கிறது. பயன்கிறதாமல் செய்கிறது. அதுக்காகத்தான் மேகத்தை சொல்கிறோம். இப்போ மழை பெய்யுதுன்னா நம்ம எதாவது பணம் கொடுப்போம்னா பெய்யுது. சரி, இங்கே போய் மழை பெஞ்சோம்னா சிவபிராசாமி 1000 ரூபா தருவார் அப்படின்னா மழை பெய்யுது. பயன்கிறதாமல் செய்கிறது மேகம். மாறி மாட்டு எண்ணாற்றும் கொள்ளோங்கிறார் திருவள்ளுவர். கைமாறு வேண்டா கிடப்பாடு. கைமாறுகிறதாம மழை பொழியும். அந்த மாதிரி மங்குள் போல் கோடி தானம் வள்ளலாய் வழங்கினாலும் சங்கையொன்று இல்லாத ஞானம் தடையற உணர்ந்துட்டாலும். சங்கைனா சந்தேகம். சந்தேகமே இல்லாமல் ஒன்று தெளியணும். சந்தேகம் இல்லாமல் தெளிகிறதுனா அது கொஞ்சம் மூளை வேணும். அப்போ தான் தெளிய முடியும். இப்போது இந்த இடத்துல ஒரு ஊஞ்சல் தொங்குது. ஊஞ்சல் தொங்குதுன்னா ஒருத்தனை கேட்குறோம், அந்த ஊஞ்சல் மேலே ஒரு குழந்தை உட்காந்துக்கு. இந்த குழந்தைய எது தாங்குது அப்படின்னா உட்காந்துதில்ல பலகை. இந்த பலகை தான் தாங்குதுன்னு ஒருத்தன். இன்னொருத்தன் சொல்கிறான் பலகை தாங்கலை, அந்த பலகை 4 சங்கிலி தாங்குதில்ல, சங்கிலி, அந்த சங்கிலி தான் தாங்குது அப்படிங்கிற ஒருத்தன். இன்னொருத்தன் சொல்கிறான் பலகையும் தாங்கலை, சங்கிலியும் தாங்கலை, அந்த சங்கிலி மேலே விட்டத்தில் கொக்கி போட்டு பிடிச்சிக்கிறானில்ல, 2 கொக்கி போட்டு தானே சங்கிலி மாட்டி விட்டுருப்பான், அந்த கொக்கி தான் தாங்குதுங்கிறான்.
இன்னொருத்தன் சொல்கிறான் அந்த கொக்கியும் தாங்கலை, அந்த கொக்கி அந்த விட்டந்தான் தாங்கி பிடிச்சிருக்குறேன், அந்த விட்டந்தான் தாங்கி நிற்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான் பலகையும் தாங்கலை, சங்கிலையும் தாங்கலை, அந்த கொக்கியும் தாங்கலை, விட்டமும் தாங்கலை. அந்த விட்டத்தை எந்த சோறு தாங்கி நிற்குதோ, 2 சோறு மேலே தானே விட்டத்தை வச்சுருப்பான், அந்த சோறு தான் தாங்கி நிற்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான் இதெல்லாம் பொய், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய், அந்த சுகத்தை பூமி தானே தாங்கிட்டு இருக்குது. இது எது தாங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க, பூமி தானே தாங்கிட்டு இருக்கிறான். இன்னொருத்தன் வந்தான் நீங்கள் சொல்கிறது பூரா பொய், ஏன் இந்த உலகத்தை இறைவன் தான் தாங்கிக்கிறார், இறைவன் தான் அந்த பிள்ளை தாங்கிறார். இதுதான் உண்மையான சந்தேகமில்லாத தெளிகிற ஞானம். இறைவனுக்கு தானுன்னு ஒரு பேர் இருக்குது. தானு சாமகீத பிரியன் மணிகண்டன் சசிகண்டன் சாமகண்டன் ஜெயஜயாயனன் தொண்டர் தடாமகுடமேவிய முன்னாள் தானுன்னு ஒரு அடி வரும். தானுன்னா தாங்குதல்னு அர்த்தம். பூமியெல்லாம் இறைவன் தானே தாங்கிறாரு. ஔவையார் சொல்கிறால, அதுபோல் சந்தேகமில்லாமல் உன்னை ஞானத்தை தெளிஞ்சவனாக இருந்தாலும் அவன் புணந்துங்கிறான்னா அவன் சுடுகாடு தான். செத்து போனால் பூரா புணந்தாங்க. அட எந்த உடம்புலேருந்து மனுஷன் எந்த உடம்புல உயிர் போனால் மட்டும்தான் போனோம். மாடு செத்து போன தங்கம்மா. சங்கையொன்றில்லாத ஞானம் தடையற உணர்ந்திட்டாலும், சந்தேகமில்லாமல் ஒரு பொருளை தெளியக்கூடிய ஞானம் பெற்றவனாக இருந்தாலும் அவன் புணந்தெங்கிற ஆளாக இருந்தால் அவன் கடவுளுடைய அருள் அடைய முடியாது. செத்து போனது பூரா புணந்தான். ஆனால் பிறவியிலேயே சைவ குடும்பங்கள் பல இருக்குது. பிறக்கிற போதே சைவமாக பிறக்கிறது. கார்காத்த வேளாளர், அப்புறம் சிவாச்சாரியார்கள், ஐயர்கள், ஐயங்கார்கள், ஷேட்டு, அப்புறம் உடையார்கள். உடையார்களில் சுதர்மன் உடையார்னு ஒரு உடையார் இருக்கிறாங்க. அந்த பக்கம் அரியலூர் பக்கம் இருக்கிற பூரா சைவம். விருத்தாச்சலம் பக்கம் இருக்கிற பூரா வேக வச்சு திங்கமான பட்சியாகவே திம்பாங்க. அவ்வளோ திங்கிற உடையார்கள். அவங்களும் உடையார் தான். அந்த இடையிலேயே 2 இடையர் இருக்கிறாங்க. கருதிங்கிற இடையர் இருக்கிறாங்க, கருதிங்காத இடையர் இருக்கிறாங்க. கருதிங்கிற வீட்லேயே சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் மதுரையில் இருந்த மதுரையில் பாலுடையார்னு அவங்களுக்கு பேர். பாலிடையர். அவங்க சுத்த சைவம். ஐயர் வீட்லேயும் கூட தண்ணி குடிக்க மாட்டாங்க. அவ்வளோ சிறப்பாக இருக்கிறாங்க. முதலியார்லேயே 2 முதலியார் இருக்கிறாங்க. கைக்கோட முதலியார், பச்சையப்ப முதலியாரெல்லாம் சைவ குடும்பத்தில் வழி வந்தவர். பிறவியிலேயே சைவமாக பிறக்கிறத விட அசைவ குடும்பத்தில் பிறந்து சைவமாகிறது தான் சிறப்பு. அதுக்கு தான் நாங்கள் இது சொன்னோம். அசைவமாக பிறந்து சைவமாக்கின்னு வச்சுக்கோ, வேப்பம்பழம் தான் காய்ச்சது, அது மாம்பழமாக மாறிடுது. எவ்வளோ பெருசு வேப்பங்காய் காய்ச்சி மாம்பழமாக மாறினா எவ்வளவு பெருசு. கண்ணகி கற்புடையவளாக இருந்தது சிறப்பு இல்லை, மாதவி கற்புடைய இருந்தவள் அதுதான் சிறப்பு. அதனால் தடையென உணர்ந்துட்டாலும் பொங்குரு புலால் புசிப்போல் போய் நரகம் அடைவான் அன்றே. இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஒரு ஞானி ஒருத்தர் மேலே பறந்து போனார். ஆகாயத்தில் பறக்கலாம், அது ஒன்றும் பெரிய மலை இல்லை, ஆகாயத்திலே பறக்கலை. இப்போ கூட பறந்து காட்டுறாங்க. மேஜிக் அப்படின்னு வந்து போட்டு மேஜிக்கில் காட்டுறாங்க, பறந்தே காட்டுறாங்க, மேலே போகிறாங்க. அதுபோல் மேலே ஒருத்தர் பறந்து போயிட்டு இருந்தார். பறந்து போனவர் தானே பரஞ்சோதியார் ஆகாயத்தில் பறந்து வந்தார். மெய்கண்டாரை பார்த்தார். பறந்து தானே கூட நடந்தால் போனார். அவர் திருநாவுக்கர சுவாமிகள் நேற்று கைலாயம் போனது பறந்து தான் போனது, நடந்தெல்லாம் போக முடியாது. அங்கிருந்து வரும்போது எப்படி கால் அடிபடாமல் இங்கே வந்தாரோ
இங்கேருந்து போகும்போதும் பாதம் அடிபடாமல் தான் போனார். அது சேக்கிலார் சாமி சொல்லுங்க. அவர் சொல்கிறார், பறந்து போனவர் அங்கே மேலே போகிற போது ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று ஒரு இங்கிலீஷ் மாதம் ஒன்று சொல்லிச்சு. ஆட்டுக்குட்டியும் கூட இங்கிலீஷ் பேசுது. கழுத்தில் கத்தி வச்சு அடிக்கிறால் மேங்குது. மேனா ஆங்கில பாசம் வச்சு மேங்குது. அந்த சத்தம் அவர் கேட்டது. அதை கேட்டு சிவசிவான்னு சொல்லாமல் போயிட்டார். அடா பாய்ப்பிலே நீங்கள்லாம் எப்படா கரையேறது? ஆட்டை கழுத்தை அறுக்கலாமா? அப்படின்னு சொல்லி சிவசிவான்னு சொல்லாமல் போனது போய் அவர் நரகத்தில் விழுந்தார். அம்மா என அலற ஆறுயிரை கொன்று அருந்தும் இம்மானிடரெல்லாம் இன்புற்றிருக்கின்றார். அம்மா எனும் சத்தம் கேட்டு அகன்ற மாதவர்க்கு பொய் மா நிறையமெனில் புசிப்பவர்க்கு இங்கே என் சொல்வதேங்கிறார். அம்மானு சத்தத்தை கேட்டால் போய் நரகத்தில் விழுந்தான்னா திங்கிறவனுக்கு என்ன கிடைக்கிறது? அதனால் நீங்கள்லாம் சைவம் ஆயிருங்க. உங்கள் குடும்பத்தை பூரா சைவமாக மாற்றிருக்கணும். எப்போ அறுபட்டாலும் சைவம் ஆயிடணும். கஞ்சி குடிச்சுப்படுத்தாமல் படுத்துக்கலாம், புணத்தை திங்கிற வேலை இருக்கக்கூடாது. அதனால தான் வள்ளல் பெருமானுடைய முக்கியமான கொள்கையிலே இதுதான். அடுத்து இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா இல்லறத்தில் தான் அதிகமாக்குறாங்க. எங்களை மாதிரி சாமியார் கொஞ்சமே இருப்பாங்க. சாமியாருக்கு அதிகமாக இருந்து இல்லறத்தான் கொஞ்சமாக இருந்தால் அவங்க சோத்துக்கு எங்கே போவாங்க? இல்லறத்தான் இருக்கிற மாதிரி சாமியாருக்கு இருந்து சாமியாருக்கு மாதிரி எங்கேயோ இல்லறத்தான் இருந்தேன்னா சோத்துக்கு என்ன பண்ணுறது? படாத பாடுபடுவாங்க. இல்வாழ்வார் என்பன் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றில் நின்ற துணை திருவள்ளுவர் சொல்கிறாரை துறந்தாருக்கும் துவாதாருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் துணைங்கிறார். இல்வாழ்வார் இருந்தால் தானே சாமியாருக்கு சோறு போடலாம். அதில் 63 நாயன்மார்களில் இல்லறத்தில் இருந்து வீடு வேறு பெற்றவங்க பல பேர். இல்லறத்தில் இருந்து அப்புறம் துறவரத்திலிருந்து வீடு வேறு பெற்றவர்கள் இருக்கிறாங்க. இல்லறத்திலேருந்து எத்தனை பேர்னா 63 நாயன்மாரில் 62 பேர் இல்லறம். ஓட்டு உங்களுக்கு எங்களுக்கு அனுப்பாருங்க. உங்களுக்கு தான் ஓட்டு வருது. ஒரு ஆள் தான் துறவி, திருநாவுக்கரசர். அவர் கல்யாணம் பண்ணல. விரல் மன்ற அவரையும் சேர்த்துக்க, அவரும் கல்யாணம் இல்லை. இப்போ சண்டிகேஸ்வரர் கல்யாணம் ஆகிற வயசுக்கு முன்னே போயிட்டார் அண்ணங்கிட்ட. அதனால் இல்லறத்தில் இருந்தால் தான் ஆண்டவன் உங்களை தேடி வருவார். ஞாபகமாக வச்சுக்கணும். துறவரத்தில் தான் நீங்கள் இறைவனை தேடணும். எது வேணும்? இறைவன் உங்களை தேட வழி வேணுமா? நீங்கள் இறைவனை தேடி பிடிக்கிற வழி வேணுமா? இறைவனை நாம் எங்கேயும் தேடி பிடிக்கிறது? உருவமுள்ள ஆளாக பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ராஜீவ்காந்தியை கொண்டானே ஒற்றைக்கண் சிவராஜனுங்கிறவன் எத்தனை வருஷம் கழிச்சு அவனை பிடிச்சாங்க? பல வருஷமாயிட்டு அவனை கண்டுபிடிக்கிறது. அதுபோல் உருவமுள்ள ஆளையே பிடிக்க முடியல, உருவம் இல்லாத ஆளை எப்படி கண்டுபிடிக்கிறது? கடவுளுக்கு உருவமே இல்லையாச்சு. அதனால் உருவம் உள்ள ஆளை கண்டுபிடிக்கிற இல்லறத்தில் இருந்து ஆண்டவனுடைய அருள் அடையிறது அவ்வளோ சிறப்பு. கணவன் மனைவி 2 பேரும் ஒத்த கருத்துடையவர்களாக இருக்கணும். அப்போ தான் இல்லற சிறக்கும். ஒன்று மேட்டுக்கு எடுத்து ஒன்று பள்ளத்துக்கு எடுத்துன்னா குடும்பம் தேவைப்படாது. கணவன் என்ன நினைக்கிறாரோ அதை மனைவி செய்யணும், மனைவி என்ன நினைக்கிறாங்களோ அதை கணவன் செய்யணும். அதுபோல் அந்த பேச்சாளர் மேடையில் போய் நின்று இன்றையிலேருந்து நீங்கள் யாரும் மாமிசம் சாப்பிடாதீர்கள், மாமிசம் சாப்பிட்றத விட மோசமான செயல் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் பேசினார். இந்த அம்மா வீட்டில் இருந்தாங்க. நம்ம கணவர் என்ன பேசுகிறாரோ கேட்கலாமட்டு இந்த அம்மா போனாங்க.
இவன் வந்து நிற்கிறது அவனுக்கு தெரியாது. அவன் மாமிச சாவலை பற்றி அவ்வளோ மோசமாக பேசுகிறான். அவன் மனுஷனை எல்லாம் அப்படி இப்படி கண்டபடியே திட்டுறான். போகிற போது தான் கோழி வாங்கி கொடுத்துட்டு போய்க்கிறார், சமைச்சு வச்சு மேடையில் ஏறி முழங்குறான். காமிச்சுன்னு கறி திங்காதுன்னு முழங்குறான். இந்த அம்மா கேட்டு வீட்டுக்கு வந்த உடனே அந்த சமைச்சு வச்சுக்கிறத கொண்டு போய் குப்பையில் பேசிடுது. வீட்டுக்கு வந்து எடுத்தா கோழிக்கறி அப்படிங்கிறார். என்னங்க மேடையில் பேசுனீங்க, கருதிங்கிற மனசனே இல்லைன்னு வந்து எடுத்தாங்க ஏண்டி? அதெல்லாம் ஊருக்கு தேடி உபதேசம். எனக்கா சொல்கிறேன் நான்? எனக்கெல்லாம் அது இல்லை. ஊருக்கு உபதேசம் பண்ணுறாங்களால் எப்படி குறிப்பிட முடியும்? நாடு உண்மையாக வாழ்ந்தால்தான் நம்முடைய சொல்லுக்கே உயிர் வரும். அதுபோல் இந்த தொண்டு செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது. தொண்டு எல்லாரும் செய்ய முடியாது. எல்லோரும் செய்ய முடியாது. தொண்டு செய்கிறதுக்கு அறிவு வேணும், ஆற்றல் வேணும், மன உறுதி வேணும். பஞ்சபாண்டவர்கள் காட்டில் இருந்தபோது துர்வாச முனிவர் அங்கே போனார். துர்வாச முனிவருக்கு என்ன சிறப்புன்னா கோபமே வராது. கோபமே வராதுன்னு என்ன தெரியுமா? கோபம் அவர் விட்டு போகாதுன்னு அர்த்தம். போனால் தானே வர்றதுக்கு. நிரந்தரமாக அவர்கிட்ட தங்கியிருக்கு. மூச்சு காட்டுற மாதிரி கோபம். அவர் அங்கே போனார். அவர் அங்கே வர்றபோதே பார்த்துட்டாங்க 5 பேரும். என்ன நடக்க போதோ தெரியலையே, துர்வாச முனிவர் வராரு அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் வந்து கீழே வந்து வணங்கி கூட்டி போய் உட்கார வச்சாங்க. உட்கார வச்ச உடனே, சுவாமி நாங்கள் காட்டுக்கு வந்து 6 வருஷமாச்சு, இன்னும் பல வருஷங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கு, எங்களுக்கெல்லாம் ஒரு நல்லாட்சி வழங்க அப்படின்னார் தருமர். அப்போ அவர் சொன்னார், எனக்கு தொண்டு செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும். உங்கள் 5 பேரில் யாராவது ஒருத்தர் வாங்கினார். தருமர் யோசனை பண்ணார். அதாவது தம்பியில் எவனாவது ஒருத்தரை போக சொன்னோம்னா, கோபக்கார முனிவர்னு தெரிஞ்சு அண்ணன் நம்மளை போக சொல்லிட்டார் பார்த்தியா அப்படின்னு நினைப்பான் யாரை போக சொன்னாலும். சரி, இவனுக்கு 4 பேர் இருக்கிட்டு நாமளே போகலான்ட்டு போனோம்னா, நாம் 4 பேர் இருக்கிற போது அண்ணன் முந்திட்டு போகிறார் பார்த்தியா அப்படின்னு நினைப்பேன். எதை செய்கிறது? இந்த வம்பெல்லாம் வேண்டாம். தர்மம் செய்கிறத விட தர்மமாக வாழ்கிறது கஷ்டம். ஞாபகமாக வச்சுக்கணும். தர்மம் செய்யலாம் யார் வேணாலும். தர்மர் யோசனை பண்ணார் என்ன செய்யலாம்னு. இந்த இடத்துல தர்மத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணார். நாங்கள் ஒரு ஊரில் உட்காந்து பேசிகிட்டு இருந்த நைட்டு 12 மணிக்கு ஒரு ஆள் கொண்டாந்து 200 ரூபா பணம் கொடுத்தாரு. இந்த பணம் இப்போத்தான் வந்ததுன்னார். இப்போத்தான் வந்ததுன்னார். அந்த ஊர் பேர் சோமண்டார்குடி, கள்ளக்குறிச்சி கிட்டக்குது. என்னங்க நைட்டு 12 மணிக்கு கொடுக்குறீங்க, இப்போத்தான் வந்ததுங்கிறீங்களே, என்னங்க அப்படின்னு கேட்டோம். நான் இப்போத்தான் வேதம் படிச்சுட்டு வரேன்னார். வேதமா? ஒன்றும் புரியலையே. என்ன வேதங்க? இருக்கு யஜூர் அதர்வணம் சாமம்னு 4 வேதம் இருக்குது. தமிழ் வேதம் இருக்குது, சமஸ்கிருத வேதம் இருக்குது. எந்த வேதம் படித்தீங்க? அதெல்லாம் இல்லை, சதுர்முக வேதம். சதுர்முக வேதமா? ஒன்றும் புரியலைங்க எங்களுக்கு. சதுர்முக வேதம்னா சீட்டாட்டம்னு அர்த்தம். அந்த சீட்டில் 4 மூளை இருக்குது. 4 மூளையிலேயே 4 எழுத்து இருக்குது. அதில் தான் ஒரு உயிர் இருக்குது. அதுதான் சதுர்முகம். 4 முகத்துக்கு இருக்குது. அப்போ தான் வந்து கொண்டாந்து கொடுத்தாரு.
இப்போ என்ன செய்யலாம்? இதே சொல்கிறோம், சீட்டாடுறவன் தர்மம் பண்ணலாம். சீட்டாடுறவன் பண்ணலாங்க. அப்புறம் பாண்டலத்துக்கிட்ட வடசிறுவல் ஊர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் ஒரு மாரியம்மன் கோயில். இதெல்லாம் நடந்தது தான், கற்பனையெல்லாம் கிடையாது. அங்கே பேசிகிட்டு இருந்தான் ஒரு ஆள். ஒரு 50 ரூபா நோட்டு கையில் வச்சுக்கிறாரு. 50 ரூபா ஒரு டம்ளரில் இப்படி போட்டு வந்தார். 50 ரூபாயும் கொடுத்து பால் ஒரு டம்ளர் கொடுக்குறாரு போல இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த டம்ளரை கொண்டாந்து அப்படி வச்சார். அது தண்ணி, பச்சை தண்ணி தான் இருக்குது. இந்தாங்க 50 ரூபான்னு கொடுத்தாரு. இது என்னங்க, இதை எடுத்து குடிச்சிங்க. அது என்னங்க அதுன்னு? இது சாராயிங்க, சாராயம். அது ஏன் எங்களுக்கு கொண்டு வர தெரியுமா? அந்த ஊரில் சாராயம் விற்கிறத அவன் குத்தகைக்கு எடுத்துக்கிறான். வேறு எவனும் விற்கக்கூடாது, அவன் தான் விற்கணும். அன்னைக்கு தான் கடை ஓப்பன் பண்ணுறான். எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், ஒரு சாமியார் வந்துக்கிறாரு, அவருக்கு கூட முதல் போடி பண்ணு, அவர் கைராசி நல்ல வியாபாரமாக அப்படின்னு சொல்கிறோன்னு ஒரு டம்ளர் சாராயத்துக்கு ஒரு பாட்டை தூக்கிட்டு வந்துட்டான். இப்போ பார்த்தீங்களா, சீட்டாடுறவன் தர்மம் பண்ணலாம், சாராயம் வைக்கிற தர்மம் பண்ணலாம், திருடன் தர்மம் பண்ணலாம். தர்மம் யாரும் வேணாலும் செய்யலாம். ஆனால் சீட்டாடுறவன் தர்மம் பண்ணலாம். சீட்டு ஆடாமல் இருக்கிறது தான் தர்மம். சாராயம் விற்கிறவன் தர்மம் பண்ணலாம். சாராயம் விற்காமல் இருக்கிறது தான் தர்மம். அதுபோல் இங்கே தர்மத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தர்மர் யோசனை பண்ணார். ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ்ந்தார் அவர் தர்மர். சரி, இதில் நாம் போய் ரொம்ப மாட்டிக்க வேண்டாம். சுவாமி, நீங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தகுதி எங்கள் 5 பேரில் யாருக்கு இருக்குதோ அவனை கூட்டி போங்க. இப்போ இதில் ஏதாவது ரொம்ப வருமா? இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் வேணாலும் அவருக்கு வேணுங்கிறால கூட்டிகிட்டு போய்க்க போகலாம் அப்படின்னாரு. அவர் யோசனை பண்ணார். தர்மரை கூட்டி போகலான்னு அவன் வேண்டாம். அவன் மிகப்பெரிய சாம்ராட்னு பட்டம் வாங்கினவன். தனக்கு இணையில்லாத தர்மத்தின்படி வாழ்ந்தவன் அவன். தர்மம் செஞ்சவன் இல்லை. வாரி வாரி வழங்கினான் கர்ணன், அவனை கொண்டு போட்டாங்கண்ணே. கர்ணனை கொண்டு போட்டாங்கண்ணே. அப்புறம் எங்கே தர்மம் தலை காக்குது? இவன் தர்மமே செய்யலை. இவன் தர்மமே செய்யலைங்க. இதை விட இன்னும் மிக மோசமான ஒரு வேலையை செஞ்சானே தர்மம். கடைசி அந்த சூதாட்டத்தின் போது அவன் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ தர்மம் செஞ்சிருப்பானுங்க. அதனுடைய புண்ணியத்தை எல்லாம் வச்சு சூதாடினான். புண்ணியத்தை வச்சு சூதாடினான். யான் செய் புண்ணியம் அனைத்தும் பணயம் என்றான். அவன் தர்மமே வாரி வழங்கின அவனையும் கொண்டு போட்டாங்க. அதுபோல் நீ யார் வேணுமோ அவனை கூட்டி போங்கன்ட்டார். அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? ஞானிகள் இல்லை. ஞானிகளுங்கிறது 3 காலத்தையும் உணர்ந்தவர்கள். இறந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எதிர்காலம் தெரியும். அப்படிப்பட்ட மகான்கள். நாம் இங்கே பேசுகிறத வள்ளலார் கேட்டுகிட்டே இருப்பார். எத்தனையோ பேர் நினைக்கிறாங்க தெரியாதுன்னு. அப்படி நினைக்காதீங்க. கடவுள் நம்ம கூட இருந்து காக்கிறார். ஒரு அப்பா சொன்னார், நமக்கு ஒரு பரீட்சை வைக்கிறேன்னு அதில் பாஸ் பண்ணுன்னாரு. என்னன்னாரு, யாரும் இல்லாத காட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போய் காட்டில் கூட்டி போய் கண்ணை கட்டி காட்டில் விட்டுட்டு வந்துடுவேன் 6 மணிக்கு. அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு நான் வருவேன். அது வரைக்கும் நீ பயப்படாமல் இருக்கணும். இது நடக்குமா? ஒரு 5 வயசு பையனை கொண்டு போய் காட்டில் கண்ணை கட்டி விட்டு வந்துட்டா, அதெல்லாம் நான் ஒரு நாள் இல்லை 2 நாள் வேணாலும் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. கண்ணை கட்டி விட்டுட்டு, டேப்பா
கட்ட நீ நினச்சா கூட அவுக்க முடியாது, அப்படி கட்டிக்கிறேன், தைரியமாக இரு, பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். நீ போப்பா நான் இருந்துக்கிறேன்ட்டான். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. ஏதோ ஒரு மிருகம் கத்துற சத்தம் கேட்டுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆச்சு, பாம்பு செய்கிற சத்தம் கேட்குது. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆச்சு, பூரா வந்து கால் மேலே ஏறது தெரியுது. பையன் கத்துறான், அழுகிறான். ஐயோ புலி வந்துடுதுன்னா என்னை கொண்டு போடுமே, நான் என்ன பண்ணிட்டு யானை பிள்ளையரி சத்தம் கேட்குது அப்படின்னு அழுது துடிக்கிறான், படுத்து பொருள்றான். அப்புறம் எப்படியோ அழுது கிழது தூங்கிட்டான். தூங்கி எழுந்திரிக்குள்ள அவன் அப்பா வந்துட்டார். மகனே வெளி வரைக்கும் தைரியமாக இருந்தியா? ஏப்பா பேசுகிறேன், நான் அழுது அழகு யார் பாப்பா? அநாத காட்டில் கூட விட்டு இப்படி போயிடுச்சு. கண்மயக்கும் பேரிருட்டு கங்குட்போதில் கருத்தறியால் சிறுவனையோர் கடுங்காணத்தை கடுங்காணகத்தில் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டு, கண்ணை கட்டி விட்டுட்டு போயிட்டு, நான் அழுது அழகு யாருக்கு தெரியும் அப்படின்னு அழைக்கிறான். அப்போ அவங்க அப்பா சொன்னார், டே நான் உன் கூடவே நான் இருந்தேன், உன்னை எத்தனை மிருகங்கள் கடிக்க வந்ததோ எத்தனை பாவம் வந்ததோ அதெல்லாம் ஓட்டி விட்டுட்டு தான் நான் இருந்தேன், நீ நினைக்கிற நான் போயிட்டான்னு. அதுபோல் இறைவன் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத யாரும் மறந்துடாதீங்க. அவனுக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் கூட இறைவன் இருந்து யார் யார் என்ன செய்யணுமோ அதை கண்காணிக்கிறார். தேவகோட்டை தேனி மாவட்டத்தில் ஒரு ஊருக்கு நாங்கள் போனோம். அங்கே போய் மாலை ஒரு 6 மணி அங்கே போனோம். ஒரு கிணறு ஒன்று நல்ல அகலமான கிணறு, அகலமான கிணறு, பூமிக்கு மேலே இவ்வளோ தான் சுவர் கட்டி விட்டுக்கிறாங்க, சுற்றியும் தரம் போட்டுருக்காங்க தரை. அந்த சிமெண்ட் தரையில் போய் இரவு பூரா தங்கிக்கலாம்னு அங்கே போனோம். அங்கே தண்ணி இப்படி உருளை இருக்காது, வாளியவே கையில் விட்டு கைத்தையே இழுக்கிறது, கைத்தை மாறி மாறி இழுத்து குளத்துக்கு ஊற்றிக்குவாங்க. ஒரு அம்மா சொல்லிச்சு, ஐயா நீங்கள் எதாவது யாரோ புதுசாக தெரியுது, இந்த ஊர் பசங்க ரொம்ப மோசம், பார்த்தா அடிச்சு போட்டு போயிடுவாங்க, நீங்கள் இங்கே நிற்காதீங்க, இவ்வளோ வேறு இடத்துக்கு போயிருங்க அப்படின்னாங்க. அதை கேட்டோன்னா அப்புறம் நாங்கள் அங்கே நிற்கல, அந்த ஊர் பிள்ளையார் கோயில் வந்துட்டோம். ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் உள்ள ஒரு மூலஸ்தானம் கோவரம் கட்டிக்கிறாங்க, இன்னும் ஒரு 10 அடி நேரத்துக்கு ஒரு டாப் போட்டுக்கிறாங்க. அதில் வடவர தலையில் மேற்க தலை வச்சு கிழக்க கால் நீட்டு படுத்துட்டோம். பெருமானே, சின்ன பையில எப்படி காட்டில் கண்ணை கட்டி விட்டுட்டு இறைவன் காவல் காத்தானோ, அவங்க அப்பா காவல் காத்தானோ, அது வரைக்கும் என்னை நீ பாதுகாத்துக்கோ, இந்த ஊர் அப்படிப்பட்ட ஊராமா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டோம். இரவு வெடி வரைக்கும் அந்த வழியில் யாரும் வராமல் பார்த்துட்டாரு சாமி. அப்போ இறைவன் நம்ம கூடவே இருந்து பாதுகாக்கிறார்கள். அதுபோல் மகான்களுக்கு எது எப்போ நடக்குமோ எல்லாம் தெரியும். அவர் அர்ஜுனன் தர்மராஜா வேண்டான்ட்டார், அர்ஜுனும் வேண்டான்ட்டார், நகுல சகாதேவனும் வேண்டான்ட்டார், பீமா நீ வானார். அவன் புறப்பட்டு போனான். போகிறபோது அவன் சொல்கிறான், சுவாமி எனக்கு உங்களை மாற அடியாடு தொண்டு செஞ்சு பழக்கம் இல்லை, நான் என்னென்ன செய்யணும் எப்போ செய்யணும் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருங்க. எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு தண்ணி கொண்டு வரணும், நான் எத்தனை மணிக்கு வரணும், உங்களை எத்தனை மணி, நீங்கள் எத்தனை மணிக்கு குளிப்பீங்க, நீங்கள் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன வேணும், பூஜைக்கு என்ன வேணும், லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற பிரகாரம் கரெக்டாக செஞ்சிடுவேன். அந்த லிஸ்ட்டில் எழுதாமல் விட்டுட்டு என்னை ஏண்டா செய்யலைன்னு கேட்கக்கூடாது, எல்லாம் யோசனை பண்ணி எழுதுங்க. நான் அவர் எல்லாம் எழுதி கொடுத்தாரு. அந்த நூலுக்கு பேர் சீடாசாரம்னு பேர். ஒரு சீடன் ஒரு ஆசிரியர்கிட்ட நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ன அப்படிங்கிற அந்த நூல் வேதாந்த சாஸ்திரத்தில் 16 சாஸ்திரம், அது ஒரு சாஸ்திரமாக இருக்குது.
சீடாசாரம் எழுதி கொடுத்தாரு. குருவிட்ட எப்படி அது பல விதமாக சொல்லுது. குரு பகலில் நடந்து போனார்னா அவருக்கு பின்னால் போகணும், முன்னே போகக்கூடாது. இப்போ நீங்களும் கூட எங்கேயாவது ஒரு பந்தியில் உட்காந்து சாப்பிட்றீங்கன்னா அந்த பந்தியில் யார் பெரியவர்கள் உட்காந்துக்கிறாங்க, அடியார்களோ இல்லை ஒரு உங்களை விட பெரியவர் வயசானவங்களோ எல்லாரையும் மதிக்கத்தக்கவங்களோ ஒரு சாமியாரோ மகான்களோ யாராவது பெரியவர் உட்காந்துக்கிறாங்கன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னே நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் தப்பு. அதுபோல் குரு நடந்து போனார்னா பகலில் போனால் அவருக்கு பின்னால் போகணும், இரவில் போனால் அவருக்கு முன்னால் பந்தம் தீவெட்டி பிடிச்சிட்டு போகணும். இன்னும் பல செய்திகள்லாம் சொல்லிட்டார். அப்புறம் அவர் ஆசிரமம் இருக்கிறதுக்கு ஒரு சித்தாசிரமம்னு பேர். அந்த ஆசிரமத்துக்கு பேர் சித்தாசிரமம். ஒரு 15 மைல் தூரத்தில் ஒரு ஆறு ஓடுது. 15 மைல் தூரத்தில் அந்த ஆற்றுல போய் தினம் தண்ணி கொண்டு வரணும் குளிக்கிறதுக்கு. அவன் குளிச்சுட்டு தண்ணி கொண்டு வரணும். தண்ணி கொண்டுட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் இவர் பூஜைக்கு வேண்டிய பழமெல்லாம் பூவெல்லாம் பறிச்சு வரணும். அப்புறம் இவர் சாப்பிட்றதுக்கு வேண்டிய கனியெல்லாம் கொண்டாந்து கொடுக்கணும். இந்த துவைக்கிறது குளிக்கிறதெல்லாம் அவரே பார்த்துக்குவார். அவருக்கு என்ன ஒரு கோவணம் தான், எனக்கு வேறு என்ன. முதல் நாள் குளிச்சுட்டு ஒரு கோவணத்தை காய போடுவாங்க, முதல் நாள் காய போட கோவணத்தை அதில் கட்டிக்குவாங்க. அதுதான் அவங்க ஆடை. வேறு ஒன்றும் இல்லை, அவங்க பார்த்துக்குவாங்க. அப்புறம் இப்படியே 30 நாள் செஞ்சானுங்க. 30 நாள் செஞ்சு 30வது நாள் போய் சுவாமி அப்படின்னா, என்னப்பா எனக்கு ஒரு நாளைக்கு லீவ் வேணுங்க. லீவ் வேணுமா? எங்கடா போகிற? நான் எங்கேயோ போகிறேன், எனக்கு ஒரு நாளைக்கு லீவு கொடுங்க. எப்போ வருவேன்? இன்றைக்கி உங்களுக்கு தேவையான தண்ணி, பூ, பழம் இதெல்லாம் கொண்டாந்து வச்சிட்டேன். நாளைக்கு இது நானே கொண்டு வரேன், நானே வந்துடுவேன் அப்படின்ட்டு போனான். அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கெல்லாம் வந்துட்டான். சுவாமி எழுந்திரிச்சு தியானம் பண்ணுறாரு. காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு 10 நிமிஷமாவது கடவுளை நினைங்க. எழுந்திரிச்சு அப்படியே உட்காந்துருக்கு படுக்கையிலேயே. உட்காந்து உனக்கு தெரிஞ்ச பாட்டு ஏதாவது ஒரு 4 பாட்டு, ஒரு 10 பாட்டு. காலையில் எழுந்திரிச்சோன்னே நினைக்கிறது எதுக்குன்னா, இந்த உடம்பில் உயிர் தங்கியிருந்ததுக்காக. எத்தனை பேர் நைட்டு படுத்தாருங்க எந்திரிக்கலைன்னு சொல்கிறாங்கல்ல, நைட்டு படுத்தாருங்க எந்திரிக்கலைங்க, ஆளை காணுங்க, போயிட்டாருங்க. அது மாதிரி இந்த உடம்பில் உயிர் தங்கியிருந்ததுக்காக நினைக்கணும். அவர் வழிபாடு முடிச்சுட்டு இருக்கிறாரு. போய் முன்னால் நின்னான். என்னப்பா தண்ணி கொண்டு வந்துட்டியான்? கொண்டு வந்தாச்சுங்க, வா. வெளியே வந்தால் அப்படியே பெரிய வாய்க்கால் ஒன்று ஓடுதுங்க. 15 அடி ஆழம், 10 அடி அகலம், தெளிஞ்ச தண்ணி போகுது. ஆசிரமத்துக்கு முன்னால் இறங்கறதுக்கு படி கட்டி விட்டுக்கிறான். தெய்வா இது எங்கேருந்து 15 மைலுக்கு அந்த பிறகு ஓடிட்டு அந்த ஆத்தன் மறித்து இங்கே கூப்பிட்டு வந்துக்கிறேன். அவன் திறமையை பார்த்தீங்களா? அந்த காலத்தை புல்டோஸில் இருந்து எத்தனை திறமை இருந்தால் அந்த காட்டில் மலையில் ஆற்றை மறித்து அந்த ஆறு இங்கே இவர் ஆசிரமத்துக்கு வந்து மீண்டும் கொண்டு போய் ஆற்றுல விட்டுருக்குறான். சுவாமி எப்போ வேணாலும் எந்திரிச்சு குடிச்சுக்குங்க. தண்ணி அருமையான தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் வாங்கின பார்த்தா ஒரு 10 ஏக்கரில் பூச்செடி வச்சு விட்டுக்கிறான். 10 ஏக்கர் பூராம் பூத்து குதிக்கிட்டு நிற்கும். இதெல்லாம் ஏது? எங்கேயோ இருந்ததெல்லாம் கொண்டாந்து இங்கே வச்சுட்டு இங்கே இருந்ததெல்லாம் கொண்டு அங்கே நின்று விட்டுருக்கு.
அப்புறம் பார்த்தாக்கில் கனி வகைகள் என்ன பழம் வேணாலும் பறிச்சுக்கலாம். நாங்கள் ஒரு 3 மாதம் சத்திரப்பட்டி மலையில் இருந்தோம். திண்டுக்கல்கிட்ட சத்திரப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே நாச்சிமுத்து முதலியார் ஒரு முதலியார் அவர் வீட்டுக்கு ஒரு 6 மாதம் இருந்தோம். அதை சொல்லவே முடியாதுங்க. அது சொர்க்கலோகம்தான். அது சொர்க்கலோகத்தில் இருக்கிறது அங்கே இருக்கிறது ஒன்று தான். 6 மாதம் சைக்கிள் கண்ணில் பார்க்கல, காரை கண்ணில் பார்க்கல, மோட்டார் சத்தம் கிடையாது, எந்த சத்தம் கிடையாது. அருமையான குருவிகள் போகும். அத்தனை இனிமையான வாழ்க்கை. பழம் நாளை காலையில் சாப்பிட்ற பழத்தை இன்றைக்கி பறிச்சுட்டு வரக்கூடாது. என்ன வேணுமோ அப்போயே போய் பறித்து சாப்பிட்றது. பழம் பறிக்கிற போது இந்த சாத்துக்குடியெல்லாம் பறிப்பாங்க. இந்த சாக்கு இருக்குது, சாக்கு. அந்த சாக்கை ஒரு குச்சியில் கட்டியிருப்பாங்க. ஒரு வளையமுனை மேலே வாயில் இருக்கு, அது மேலே ஒரு ஊக்கு இருக்குது. அது பிடிச்சி வச்சாங்கன்னா அந்த சாக்குள்ளே விழுந்துருப்பது. அப்படி விழுகாமல் கீழே விழுந்துட்டான் அதை போய் எடுத்தால் திட்டுவாங்க. சரி அதே கிடைக்கிற இப்போ தாங்க அதையெல்லாம் குப்பையில் தான் போடுவாங்க. பலாப்பழத்தை அப்படியே ஒரு குச்சி அதில் அடித்து அந்த கொட்டை தெரியுற மாதிரி செதுக்குவேன். அந்த முள்ளை பூரா இப்படியே தட்டுவான். தட்டினா கொட்டை பூரா வெளியே வந்துடும். அப்படியே சுழையோடு கொண்டு குப்பைண்ட போட்டுருவாங்க. அதை யாரும் திங்கிறதே இல்லை பலாப்பழத்தை. அந்த சொர்க்கலோக வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் தான் இருக்கிறேன் பீமை. அப்பேற்பட்ட நிழலே தெரியாது, எங்கேயும் பெஞ்சு வெளிச்சமே தெரியாது, சூரிய வெப்பமே வேலையில்லை. யானை குதிரை காட்டு விலங்குகள்லாம் வராமல்லாம் வேலி போட்டிருக்காங்க. ஏலக்காய் விளையுது, சப்போட்டா பழம் விளையுது, வாழை விதவிதமான வாழை விளையுது. ஆனால் ஒன்று மட்டும் நாங்கள் பார்த்துருக்குறோங்க. எந்த 100 அடியாக இருந்தாலும் 200 அடியாக இருந்தாலும் குரங்கு ஏறிடும் மரத்தில். ஆனால் வாழை மரத்தை மட்டும் ஏற முடியாது. பார்த்தீங்களா? மற்றவர்கள் எல்லாரும் மற்ற மரம் போல, அடியார்கள் வாழை மரம். அதனால தான் வாழையடி வாழையில வந்த அடியார்னார். அடியாரில் வாழை மரத்து மேலே குரங்கு ஏறவே முடியாது. அது திருஞான சம்பந்தர் தேவாரத்தில், சீர்காழி தேவாரத்தில் சொல்கிறார். தேனார்ந்தெழு கதலிக்கணி உண்பான். அப்படியே தேன் ஒழுகுது பழம் பழுத்து. தேனார்ந்தெழு கதலிக்கணி உண்பான் திகழ் மந்தி. மந்தினா பெண் குரங்கு, கடுவன்னா ஆண் குரங்கு. தேனார்ந்தெழு கதலிக்கணி உண்பான் திகழ் மந்தி. மேல் நோய்க்கு நின்றிறங்கும் பொழில் வேணுபுறம் அதுவே. கீழே உட்காந்துட்டு மேலே பார்த்துட்டே இருக்குதான். இந்த பழத்தை திங்க நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. எல்லாரையும் மணக்குரங்கு ஆட்டம், அடியார்களை மட்டும் ஆட்ட முடியாதுன்னு அர்த்தம் இருக்கு. அடியார்கிட்ட குரங்கு ஆட்டம் செல்லாது. அதனால தான் வள்ளலார் பாடுறாரு, மனமெனுமோர் பேய்க்குரங்கு மடப்பயலே மற்றவர்கள் போல என்னை நினைச்சிடாத, மற்றவர் போல் என்னை நினையேன் அப்படிங்கிறது. அது உண்மைதான். நாங்கள் நேரில் பார்த்தோம். 6 மாதம் அங்கே இருந்தோம்ல சத்திரப்பட்டி மலையிலேயே. அங்கேருந்து ஒரு 5 மைல் போனால் பாச்சலூர்னு ஒரு ஊருக்கு. அதெல்லாம் சொர்க்கலோக வாழ்க்கை தான் எங்கள் பாச்சலூர்லாம். அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போனால் கொடைக்கானல். மேலேயே நடந்து போய்க்கிற கொடைக்கானலுக்கெல்லாம். அந்த வாழ்க்கையிலேருந்து தான் இருந்து வெளியே வந்த பாருங்க. நாங்கள் அங்கேயே இருந்திருக்கலாம் சொர்க்கலோகத்திலே. அதை வல்ல திருநாவுக்கரசர் ஒரு பாட்டு பாடுறாரு. இங்கெல்லாம் கனி கிடைக்கிற கனி, இந்த கனியை விட ஆண்டவருடைய அருள் அதிகமான சுவைடா, நீ போயிரு. கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் இனியன் பனிமுடிக வைத்து ஆளும் அரசினும் இனியன் தன்னடைந்தார் கிடை மருதனே அப்படின்னு பாடுறார். கனியை விட கட்டிப்பட்ட கரும்பு கல்லுக்கிண்டை விட ஆண்டவனுடைய அருள் இனிமையானது, நீ இங்கிருந்து கிளம்பு அப்படின்ட்டார். அதனால் ஒரு குற்றம் இல்லாமல் சொல்லாமல் கொள்ளாமல் பொறுப்பு வந்துட்டோம். திருச்சிராப்பள்ளி வந்துட்டோம்.
அதுபோல் அப்பேற்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறானுங்க தேவலோக வாழ்க்கையில். இன்றைக்கி எல்லாம் ரோடு போட்டிருப்பான்னு நினைக்கிறோம். நாங்கள் இருக்கிற காலத்தில் கழுதை மேலே பொருள் கொண்டு போகிறதும் கீழே கொண்டுட்டு வர்றதும் கழுது தான். ஒரு 10 கழுதை வச்சுருந்தானா அவன் பணக்காரன். அந்த பக்கத்தில் ஒரு நாளைக்கு நிறையா சம்பாதிக்க கழுதை. அதனால் அந்த அவருக்கு தேவையான பழம் 10 ஏக்கர் நேரத்தில் நட்டு விட்டாச்சு, பூச்செடி நட்டாச்சு, தண்ணி கொண்டு வந்தாச்சு. சுவாமி உங்களுக்கு தேவையான தண்ணி வந்துடுது, தேவையான பழம் நட்டு விட்டாச்சு, பூவும் மரம் நட்டு விட்டாச்சு. சரி, இந்த பழத்தையும் பூவும் எனக்கு யார் பறித்து கொடுப்பாங்க? எங்கள் அப்பா பறித்து கொடுப்பார். அவங்க அப்பா யார்? வாயு பகவான். வாயு பகவான் எங்கள் அப்பா பறித்து கொடுப்பாரு. நீங்கள் வேணுங்கிறத எடுத்து சாப்பிடுங்க, அடியில் போய் இல்லைங்கன்னா பழம் தொப்பு தொப்புன்னு விழுகு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி தொண்டு செய்யறதுக்கு எல்லாராலையும் முடியுமா? ஏங்க அது ஒரு சிலரால தான் முடியும். அதுபோல் பீமன் வைகுண்டம் போகிற போது எல்லோரும் போகிறாங்க. சொர்க்க ஆரோகணப்படலம்னு அதுக்கு பேர். போகிறாங்க. முதல்ல திரௌபதி தான் விழுந்தான் கீழே. அப்புறம் தர்மராஜாவை கேட்குறேன், நான் ஏன் விழுகிறேன்னு. அதுக்கு காரணம் பல குற்றங்களை சொல்கிறார். இதெல்லாம் நீ விழுந்துட்டேன்னு. அப்புறம் நகுலன் ஜெகாதேவன் விழுந்தான், அர்ஜுனன் விழுந்தான். மேலே போய் விழுகிறானுங்க இவன் பீமன். அண்ணா அவர்கள் எல்லாரும் விழுந்ததுக்கு காரணம் சொன்னீங்க, நான் ஏன் விழுகிறேன்? நான் என்ன குற்றம் செஞ்சேன்னு கேட்குறாங்க. தம்பி, அவர்கள் எல்லாரும் விழுந்ததுக்கு பல காரணங்கள், பல குற்றங்கள். நீ விழுகிறதுக்கு ஒரே குற்றம். அந்த ஒரு குற்றம் செய்யாமல் இருந்திருந்தேன்னா நீ என் ஓடவே வந்திருக்கலாம்ண்ணா. அடாடா, அந்த ஒரு குற்றம் செய்யாமல் நான் இருந்திருக்கக்கூடாதான். திருக்குறளை 10வது அதிகாரம் நீ படிக்கலடா. திருக்குறளை 10வது அதிகாரம் என்ன படிச்சுன்னா தெரியும். ஆனந்த விகடம், குமுதம், பேச்சும்பழம், பேயக்காதிரித்த பிசாசு, இதெல்லாம் படிச்சுப்பாங்க. திருக்குறளில் 10வது அதிகாரம் இனியவை கூறல். அதில் 100வது குறள் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பை காய் கவர்ந்துட்டு. நான் என்னென்ன குற்றம் செஞ்சேன் அதுதான்டா நீ படிக்கலை. இனிமையாக பேச தெரியாது. இனிமையாக பேசலாமல்ல. இனிமையாக பேச தெரியாத குற்றத்தினால தாங்க அவன் விழுந்தான். இப்போ ஒரு பையன் போகிறான், அவனை பார்த்து டே மாடு இங்கே வாடா அப்படின்னா மாடு வந்த உடனே முட்டும். மாடுன்னு தானே கூப்பிட்டு, இப்போ மாடு முட்டுமில்ல அப்படிமா. தம்பி பார்த்தா பசுமார இருக்கிறிய, ரொம்ப அமைதியாக இருக்கிறிய பசுமார அப்படின்னா வந்து தடை கொடுக்குறான். மாடுன்னு என்ன பசுன்னு என்ன? மாடுன்னா ரோசம் வருது. நாம் சொல்கிற சொல்ல இனிமையாக சொல்ல தெரியணும். அந்த ஜோசியம் பார்க்குறாங்கல்ல, ஜோசியம் அவங்களுக்கு இனிமையாக பேச தெரியணும், இங்கிதமாக பேச தெரியணும். உள்ளது உள்ளபடியே சொல்லக்கூடாது. சரி சொல்லக்கூடாது, சரி இருக்காது, எல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு ஜோசியரை கூப்பிட்டு ஒருத்தர் கேட்டார். அவன் சொன்னான், ஜோசிக்காரன் ஐயா, நான் எத்தனையோ ஜாதகம் பார்த்துட்டேன், ஆனால் உங்கள் ஜாதகமாக நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. என்னப்பா விசேஷம்? உங்களுடைய தம்பிமார்கள் 6 பேர், அதுக்கு நீங்கள் தாங்க கொள்ளி வைக்கணும். என் தம்பிக்கா? ஆமாங்க. உன் தம்பிமார் பொண்டாட்டி 6 பேர், அவருக்கு நீங்கள் தாங்க கொள்ளி வைக்கணும். உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களோ, உறவினர் எத்தனை பேர்களோ, அவளுக்கு எல்லாருக்கும் நீங்கள் தாங்க கொள்ளி வைக்கணும் அப்படின்னா. உடனே அவன் சொல்கிறான், என்னை பிடிச்சி தூண்டு கட்டுறாங்கிறான். ஏண்டா அயோக்கிய பையில, எல்லாரும் கொள்ளி வைக்கிறேன், நான் வந்திருக்கிறேன், நான் தான் பெரியவன், நான் தானே முன்னே போவேன்,
என் பேரன் மகனெல்லாம் நான் கொண்டு வைக்கணுங்கிறேன். அரசே, வேறு எவனாவது ஒரு ஜோசியனை கூப்பிட்டு வந்து கேளுங்க, அவன் இதே கருத்தை சொன்னால் என்னை அவித்து விட்டுரு. வேறு ஏதாவது சொன்னான்னா வேணா நீ தண்டனை கொடுங்கிறான். இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க, அவன் சொன்னான், அரசே ஐயா, நான் தமிழ்நாடு பூரா போய் ஜோதியம் பார்த்துருக்கேன், ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு இருக்கிற பெருமை வேறு யாருக்குமே இல்லைங்க. என்னப்பா அப்படி? உங்கள் வம்சத்தில் பிறந்தவை எவனுமே நீங்கள் சாகிறத பார்க்க முடியாதுங்க. பெண்ணு அர்த்தம் இருக்கு. ரெண்டு ஒரே அர்த்தம் தானே. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக போச்சு, அவ்வளோ சந்தோஷமாக போச்சு அவனுக்கு. அடே, நான் அவ்வளோ முடிவு பண்ணிக்கிறேன். ஆமாங்க, ஒரு ஆளாவது பார்க்க முடியாதுங்க. உங்கள் இடமே பூரா நீங்கள் சார் யாரும் பார்க்க முடியாதுங்க. இதுக்கு தான் இங்கிதம்னு பேர். இங்கிதம். வள்ளல் பெருமான் இங்கித மாலைன்னு ஒரு மாலையே பாடிக்கிறாங்க. இங்கித மாலைன்னு ஒரு மாலை பாடிக்கிறாங்க. அதுபோல் இங்கிதமாக பேச தெரியாதரா உனக்கு? யாருக்கு? யாருக்கு? பீமனுக்கு. இனிமேலாவது கொஞ்சம் இனிமையாக பேசி பழகுங்க. கோபமாக பேசாதீங்க, ஒரு அன்பாக பேசி பழகுங்க. ஒரு குற்றத்துக்காக அவன் வைகுந்தத்தை வந்துக்கிறான் பார்த்துங்க. இனிமையாக பேச தெரியாத ஒரு குற்றத்துக்காக. இனிமேலாவது யார் மேலே எரிஞ்செறிஞ்சு விழுகாதீங்க. கோபம்தான், அதாவது சினத்தை, அச்சத்தை, பொய்யை. சினம், அச்சம், பொய், இந்த மூணை வென்றுட்டோம்னா நம்ம சாப வென்றாச்சுன்னு அர்த்தம். மரணமே கிடையாது. யார் இதை கிடைக்கிறான்? பாரதியார் ஒரு பாட்டே பாடுறாரு. என்ன செய்யறோம்? தேடி சோறு நிதம் தின்று. தேடி எங்கெங்கே சோறு கிடைக்குமோ அங்கங்கே போயிடுறது. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று நரைகுடி கிழப்பருவம் எய்தி மண்ணுக்கு இறையென பின்மாயும் கொடுங்கூற்றுக்கு இறையென பின்மாயும் வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இப்படி சொல்கிறார். அதுபோல் இனிமையாக பேச தெரியாத குற்றம் இருக்கக்கூடாது. வள்ளற் பெருமான் தேன் என்ற இன்சொல் தெரிந்தனை பாடுகின்றேன் நான். தேன் சாப்பிட்ட மாதிரி இருக்குது திருவருப்பா படிச்சிங்கன்னா. தேன் சாப்பிட்ட எவ்வளோ ருசியாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது. திருவருப்பா படித்து பாருங்கள். மகாதேவ மாலை படிங்க, சிவனேச வெண்பா படிங்க, நெஞ்சரி ஊத்தலை படிங்க, விண்ணப்பக்களி வெண்பா படிங்க. தேன் என்ற இன்சொல் தெரிந்தனை பாடுகின்றேன் நான் என்று உரைத்தல் நகை என்றோ வான் நின்ற ஒன்பொருள் நீ உள்ளம் உவந்து அருளால் இன்சொல்லும் வன்பொருளும் ஈதல் மறந்துகிறார். பெருமானே, நானா உன்னை தேனாட்ட நினச்சி பாடுறேன். நீ எல்லாம் பேர்பட்ட சொல்ல எனக்கு கொடுக்குறேன். நீ கொடுக்கறதுனால தானே நான் பாடுறேன். நீ கொடுக்கலைன்னா நானே எப்படி பாட முடியும் அப்படிங்கிறாரு. அதுபோல் இனிமையாக பேசுகிறதே ஒரு தர்மம்ங்க. திருமூலரே சொல்கிறார், யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. திருமந்திரத்தில் ஒரு பாட்டு இருக்குது. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. இறைவனுக்கு ஒரு பச்சிலை கொண்டு போகணும். விநாயகருக்கு போனால் அருகம்புல், அம்பாளுக்கு போனால் வேப்பலை, சிவபெருமானுக்கு போனால் வில்வம், பெருமாளுக்கு போனால் துளசி. இதெல்லாம் ஓசியாக கிடைக்கிது. அதனால இதை சொன்னோம். இதெல்லாம் எங்கேயும் போய் வாங்க வேண்டியதில்லை. போகிற வழியில் அப்படியே பிச்சுட்டு போயிடலாம். அருகம்புல், வேப்பலை, துளசி, வெல்வம் இதெல்லாம் பறிச்சுட்டு போயிடலாம். அதனால் ஓசியாக கிடைக்கிறத கொண்டு ஒரு பரிசலை போட்டுருது. விநாயகர் இருந்தாலும் அவர் மேலே கொண்டு அருகம்புல்லை வச்சிருங்க, அவ்வளவுதான். அது போதும். அவர் கணக்கு எழுதிக்குவார். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. சாப்பிட்ற போது கொஞ்சம் ஒரு உருண்டை எடுத்து இந்த வாரத்தில் வச்சுருங்க.
அது எத்தனையோ எறும்பு சாப்பிடும். ஊரும் எறும்புங்கு 1 கோடி விஜுமால், கோடிக்கணக்கான எறும்பு சாப்பிடும். நால்வர் நீதிநெறி விளக்கத்தில் சொல்கிறார், வாங்குங் கவலத்தில் ஒரு சிறிது வாய்ந்த பின் தூங்கும் களிறு துயருறாது. சட்டப்பெரிய உருண்டை உருட்டி போடுவாங்க யானைக்கு. அது ஒரு எலுமிச்சங்காய் அளவு கீழே விழுந்துடுது. அதுக்காக யானை என்ன உட்காந்து அழுதுட்டா இருக்கு. எலுமிச்சம்பழம் அளவு எலுமிச்சங்காய் அளவு சோறு வீணாக போயிடுதுன்னு அழுதுட்டா இருக்கு. வாங்குங் கவலத்தில் ஒரு சிறிது வாய்ந்த பின் தூங்குங்களில் துயருறாது. அங்கே அது கொண்டு ஊரும் எறும்புங்கு 1 கோடி விஜுமால். அங்கே கீழே விழுந்தது அந்த ஒரு துளி சோறு கோடிக்கணக்கான எறும்பு சாப்பிடும். எறும்பு சாப்பிடுங்க. ஊரும் எறும்புங்கு 1 கோடி விஜுமால், ஆறும் கிளையோட இன்று சொந்தக்காரரோட சேர்த்துட்டு சாப்பிடுங்க. ஆனால் திருவள்ளுவரே ஒரு அருமையான கருத்து சொல்கிறாரு. திருக்குறள் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறோம். இந்த கண், காது, மூக்கு, உடம்பு, நாக்கு, ஐம்புலனும் அனுபவிக்கிற இன்பம் பெண்ணிடத்திலே மட்டும்தான் கிடைக்கும். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து அறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உளான திருக்குறள். இதே கருத்தை இன்னொரு இடத்துல சொல்கிறார். இந்த பெண்ணிடத்தில் எப்படி நீங்கள் 5 இன்பத்தை அனுபவிக்கிறீங்களோ அதே போல் அடுத்த சாப்பாடு போட்டிங்கன்னா அந்த இன்பம் கிடைக்கும். சாப்பாடு போடுற போது அவனை கண்ணில் பார்க்கணும், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. அவனோட இனிமையாக பேசுகிறோம், அவன் மகிழத்தை பார்த்து நாம் மகிழ்கிறோம். அதுபோல் இந்த 2 இடத்துல தான் அந்த திருக்குறளை பற்றி திருவள்ளுவர் சொல்கிறார். அதுபோல் இனிமையாக பேசுகிறது ஒரு தர்மம். அதனால் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. நீ உங்கள் வீட்டில் எடுத்து கேட்டீங்க கூட, எங்கேயோ பெரிய பெரிய கல்யாண விருந்துக்கெல்லாம் போகிறோமல்ல, கல்யாண விருந்துக்கு அங்கே பெரிய உருண்டையாக பிடிச்சி வைங்கண்ணே. அடுத்தவன் சோறு தானே, நம்ம சோறு வேண்டாம், சின்ன உருண்டையை பிடிச்சி வச்சுக்கலாம். அதெல்லாம் வீடாக தான் கேட்குவாங்க. அத்தனை நீங்கள் ஒன்றும் பிடிச்சே வைக்க வேண்டியதில்லை. கல்யாணத்துக்கு போனால் நிறையா கொண்டு குப்பையில் கொட்டுவாங்க. அது எங்களுக்கு நாங்கள் பல 6 மாதம் கல்யாண சோறே போய் சாப்பிட்ருக்குறேன், எச்சலை சோறை சாப்பிட்ருக்குறேன். எங்களுக்கு நல்லா பழக்கம் இருக்குது. நிறையா அத்தனை கிடக்கு. யாவருக்குமா உண்ணும்போது கைப்பிடி, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, ஒரு வாய் இறை, ஒரு கைப்பிடி புல்லை. இந்த பக்கத்தில் இருக்குதே தெரியல, மகாத்மா காந்தி பிறந்தாருன்னா அங்கே தெருவில் யாராவது காட்டுக்கு போயிட்டு வரும்போது ஒரு கைப்பிடி பில்லு கொண்டு தான் வருவாங்கண்ணா. நான் ஊருக்குள்ளே வர்றபோது ஒரு கைப்பிடி கையில் பில்லு இருக்கும். எந்த மாடு வழியில் நிற்கிதோ, யார் மாடு நிற்கிதோ, யார் மாடு கண்ணுக்கு தெரியுதோ அதுக்கு அப்படியே கொடுத்துட்டு போவாங்க. இதில் என்னங்க நஷ்டமாக போயிடும்? தாராளமாக கொடுக்கலாமே. ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கிடைக்காது காட்டில். உன் மாட்டுக்கு தான் கொடுக்கணும், அடுத்த மாட்டுக்கு கொடுக்கக்கூடாதா? தாராளமாக கொடுக்கலாம். அதனால் யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. இனிமையாக பேசுறது, இனிமேலாவது இனிமையாக பேசி பழங்க, கோபமாக பேசாதீங்க. கோபம் வந்தால் நாம் செய்கிற தவம் பூரா வீணாக போகிறதே அதுதான் காரணம். அன்றைக்கி நாள் ஏதாவது கொஞ்சம் தவம் பண்ணுவான், ஒரு கோபம் வந்தால் தின்னு போட்டு போயிடும். மயில் முட்டையிடவும் பாம்பு வந்து முழுகின மாதிரி. அதனால் கோபம் வந்தால் தவமளிக்கும் கோபங்கிற தவத்தை அழிக்கிறது கோபம்தான். அதனால தான் கோப வெங்கொடியன் வள்ளலார் கந்தகோட்டை பதிகத்திலே சொல்லிட்டார். காம உட்பகைவனும் கோப வெங்கொடியனும் கனலோவ முழுமூடனும் கடுமோக வீணனும் கொடுமதம் எனுந்துட்ட கண்கெட்டாங்காரியும் ஏமமறு ஆச்சரிய விழலனும்
கொலை என்று எம்பு பாதகனுமாம் இவ்வெழுவரும் இவர் குற்ற உறவான பெயர்களும் என்னை பற்றிடாமல் அருள்வாய். இந்த பாட்டை காலையில் எந்திரிச்சு சொன்னே உட்காந்துட்டு படிங்க. இந்த 7 பகைவர்களும் என்னை தொடக்கூடாதுன்னு வேண்டிங்க. முருகன் பேரை பாடினார், விநாயகர், அதை பேச்செல்லாம் இல்லை, அது என்ன இருக்குது அதை மட்டும் பாரு. காலையில் எந்திரிச்சு உடனே இந்த முறையிடு. இவ்வெழுவரும் இவருக்குற்ற உறவான வேர்களும் என்னை பற்றிடாமல் அருள்வாய். இல்லைனா இல்லறத்தில் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காக சாப்பாடு போடணும். ஒரு ஆள் ஒரு சாமியார் ஒருத்தர் தெருவில் போனார். சாமி சாப்பிட்டு போகலாமாங்கன்னு போய் கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்து திண்ணையில் உட்கார வச்சுட்டார். திண்ணையில் உட்கார வச்சுட்டு உள்ளே போய் சொல்கிறார், இப்படி ஒரு சாமியாரை கூப்பிட்டு வந்துக்கிறேன், அவருக்கு சாப்பாடு போடணும். இந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வீட்டில் 25 வருஷம் இருந்தேன், ஒரு சாமியாருக்கு சோறு போட்டதில்லை. உங்ககிட்ட வந்து 10 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் சோறு போட்டதில்லை. இன்றைக்கி என்ன புதுசாக சொல்கிறேன் நீங்கள்? அட புதுசாக பழசோ ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தால் சோறு போட முடியான்ட்டார். சரி, எனக்கு கொடுக்குற சோத்தை கூட நான் கொண்டு கொடுத்துட்றேன் அப்படிங்க. அப்போ நீ கொண்டு கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்கணும், நான் கெட்ட பேர் வாங்கிக்கணுமா? சரி, என்னதான் செய்யலான்னு சொல்லு. சாமியார் அப்போ நீ போய் போக சொல்லின்னு சொன்னார் அவர். நான் சொல்ல மாட்டேன், நீ தானே கூப்பிட்டு வந்தேன், நீயே போக சொல்ல. நீ போக சொல்லக்கூடாது, நானும் போக சொல்லுவாரு. சாமியார் எப்படி போகிறதுன்னு கேட்டேன். அப்போ என் கூட சண்டை போடுங்க, நீ திட்டுக்க கண்ணா பின்னான்னா. அவளே திட்ட சொன்னா அப்போ இவனுக்கு சொல்லவா வேணும்? அவன் வாட்டு கண்டபடியே திட்டுறான். ஒரு சாமியாருக்கு சோறு போகிற அவளை கட்டிட்டு வந்துனே இப்படின்னு செஞ்சால் நான் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேனே அப்படிங்கிறான். அவன் போட்டு ஒரு அரை மணி நேரம் திட்டினான். வந்து பார்த்தா சாமியார் உட்காந்து சாமியார் தென்னையில் படுத்துக்கிறார். இப்போ என்ன செய்யலாம்னா, கதவை சாத்திட்டு அடிங்க. கதவை சாத்திட்டு சாட்டை குச்சி எடுத்து தவிட்டு போட்டு அடிக்கிறான், டம்மு டம்முன்னு. உடனே அவன் முதுகு விழுந்த மாதிரி அழைகிறான். அவன் தூள் அடிக்கிறான், காலில் அடிக்கிற மாதிரி அழைகிறான். கதவை திறந்து பார்த்தா சாமியாரை காணோம், போயிட்டார் சாமியார். உடனே 2 பேர் சோத்தெல்லாம் வெளியே கொண்டாந்து வச்சுட்டு அவங்க போட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்ற போது என்னால் தான் சாமியார் போனாருங்கிறான் இந்த அம்மா. நீ என்னடி செஞ்ச? நான் தானே அழுகாமல் சிரிக்காமல் அழுதான் பார்த்தீங்களா? சிரிச்சுன்னு அவன் கண்டுக்காதுல்ல சாமியார். சிரிக்காமல் அழுதான் பார்த்தீங்கன்னா என்னால் தான் போனாங்கிற அவன். நீ என்ன செஞ்ச? நான் வலிக்காமல் அடித்தேன் பார்த்தியா? நான் வலிக்காமல் அடித்தேன் பார்த்தியாங்கிற இவன். நான் சிரிக்காமல் அழுதான் பார்த்தியாங்கிற அவன். சாமியார் மேலே ஏறி உட்காந்துட்டு நான் போகாமல் இருக்கிறேன் பார்த்தியா அப்படின்னு எட்டி குதிக்கிறாரு கீழே. அப்புறம் கூப்பிட்டு சாப்பிட சொல்கிறாங்க. சாப்பிட வேணாம், டே நீ திங்கிற சோத்தை நாய் கொண்டு போய் நாய் திங்க. நாய் திங்காதுடா, நாயை விட கேவலமா நான்? காண கண் கூசுனே, கை எடுக்க நானுனே, மானோக்க வாய் திறக்க மாட்டாதே, வீடுக்கு என் எலும்பெல்லாம் பற்றி எரியுதே, ஐயையோ அன்பில்லாதவர்கிட்ட அமுது அப்படின்னு ஔவையார் ஒரு பாடுபடுறாங்க. அன்பில்லாம ஒரு சோறு போட்டோம்னா பார்க்குறக்கே கண்ணு கூசுமா. காண கண் கூசுது, அதுக்கு மேலே கையெடுத்தோன்னா வாய் திறக்க மாட்டேங்குது. மானோக்க வாய் திறக்க மாட்டாதே, வீணுக்கு என் உடம்பெல்லாம் பற்றி எரியுதே, ஐயையோ அன்பில்லாதவர்கிட்ட அமுது. உப்புடன் முகமலர்ந்து உபசரி தும்ம பேசி உப்பில்லாத ஊழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பாமோடு பாலன்னம் முகங்கெடுத்திடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசியாகும் தானே. அதனால் யாரை வேண்டாலும் ஏமாற்றலாம், சாமியார் ஏமாற்ற முடியாதுங்க தெரிஞ்சுக்கணும். எல்லாம் சுகமாக இருங்க.